அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் HTML CSSல எப்படி ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது ஃபாண்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபாண்ட்டு எப்படி மாற்றுறது, அதே மாதிரி ஃபாண்ட்டினுடைய சைஸ் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி ஃபாண்ட்டினுடைய கேபிட்டல் லெட்டரில் வேணுமா இல்லை ஸ்மால் லெட்டரில் வேணுமா, அடுத்தது ஃபாண்ட்டினுடைய வித்து, அடுத்தது ஃபாண்ட்டினுடைய ஸ்டைலு, இந்த மாதிரிலாம் சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. HTML எப்படி ஒரு பாராகிராஃப் க்ரியேட் பண்ணுவோன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட்டு அதாவது VS கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரில் VS கோடு எடிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பாராகிராஃப் டேக் வேணும். அப்போ பின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாராகிராஃப் டேக் உருவாகும். இப்போ இந்த பாராகிராஃப் உள்ள நம்ம ஏதாச்சும் சம்திங் டைப் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டு நம்ம லோரம்னு சொல்லி கொடுக்குறேன். லோரம் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு 25 வேர்ட்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 25 வேர்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அதே டைப் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம டைப் பண்ண தேவை கிடையாது. இப்போ என்ன செஞ்சுருக்கேன், பிங்கிற ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி /p கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 25 வேர்ட்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை எனக்கு ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி பார்க்கணும் என்ன செய்வீங்க, இந்த HTML5.html இருக்குல்ல, இதை போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த செஞ்சிருக்க கோடை சேவ் பண்ணிங்கன்னு ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு இப்போ இந்த இருக்குது பாருங்கள், index.html இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காப்பி பாத்துன்னு சொல்லி வரும். அந்த பாருங்கள் காப்பி பாத்து, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. காப்பி பாத்தை கிளிக் பண்ணிட்டு நேராக உங்களை கூகுள் குரோமுக்கு போய்டுங்க. இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இதில் போய் ஜஸ்ட்டு போய் இந்த இதில் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பாத் இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ 25 வேர்ட்ஸில் நம்ம ஒரு பாராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 25 வேர்ட்ஸில் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பாராகிராஃப் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த பாராகிராஃபுக்கு என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபாண்ட்டு ஒரு செட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம்ஸ் நியூ ரோம்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபாண்ட்டு வேணும், அதை செட் பண்ணு. அதே மாதிரி ஃபாண்ட்டினுடைய சைஸு கொஞ்சம் பெருசாக வேணும். அதே மாதிரி ஃபாண்ட்டினுடைய ஸ்டைலு எனக்கு இட்டாலிக்கில் வேணும். இந்த மாதிரிலாம் மாற்றி பண்ணுறோம். இப்போ நேராக திருப்பி கோடிங்க்கு வந்துடுங்க. கோடிங் இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இது ஸ்டைல் படுத்த போகிறோம். அதாவது இந்த டைப் பண்ணி வச்சுருக்க பாராகிராஃபுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். அது CSS மூலம் எழுத போகிறோம். எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் லைனில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டர்னல் CSSங்கிறத பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்த போகிறோம் இன்டர்னல் CSS. அப்போ ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, ஸ்டைல்னு ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. ஸ்டைல்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக /ஸ்டைல்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டைலு அதே மாதிரி /ஸ்டைலு இதுக்கு இடையில எழுதக்கூடியதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. அதாவது HTML எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாராகிராஃப் என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம அழகுபடுத்த போகிறோம். அழகுபடுத்துனா ஃபாண்ட்டினுடைய ஸ்டைல் மாற்றுறது, ஃபாண்ட்டு மாற்றுறது, ஃபாண்ட்டினுடைய சைஸ் மாற்றுறது, அதுமாதிரி ஃபாண்ட்டினுடைய வெயிட் மாற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பிங்கிற டேக்கை செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரே ஒரு டேக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிங்கிற ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். பி மீன்ஸ் என்னது, பாராகிராஃப். பாராகிராஃப்னு ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது உள்ள ஒரு 25 வேர்ட்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பாராகிராஃபுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், டைம்ஸ் நியூ ரோம்ங்கிற ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த பிங்கிற பாராகிராஃபை சூஸ் பண்ணிங்க, அந்த டேக்கை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பாரை விட்டுடுங்க. ஃபேஸ் பார் தட்டிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஓப்பன் ப்ராசஸ்ஸு, க்ளோஸ் ப்ராசஸ். ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ப்ராசஸ் எடுத்துக்கும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கோடிங் பண்ண போகிறோம், எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா இப்போ என்ன வேணும், நமக்கு ஃபாண்ட்டு மாற்ற போகிறோம். அப்போ ஃபாண்ட்டுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். அதில் என்ன வரும், ஃபாண்ட்டு ஃபேமிலின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வரும், ஃபாண்ட்டு ஃபேமிலி. அதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே இந்த இருக்குது பாருங்கள், டைம்ஸ் நியூ ரோம்னு சொன்னோன்னா அந்த இருக்குது பாருங்கள், டைம்ஸ் நியூ ரோம்னுங்கிற ஃபாண்ட் ஒன்று இருக்குது. அது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ இதை போய் என்ன செய்கிறீங்க, ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன செய்யணும், டைம்ஸ் நியூ ரோம்ங்கிற ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிவிட்டு இந்த காப்பி பாத்தை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பாத்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு நேராக குரோமுக்கு இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா இங்கே ஜஸ்ட் இப்படி இது பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தாலும் ஓகே தான். கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
இப்போ இந்த ஃபாண்ட் நேம் வந்து மாறிடுச்சு. என்னது டைம்ஸ் நியூ ஃபாண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது எனக்கு வந்து இது வந்து வேறு ஃபாண்ட் நேமில் வரணும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதே நேம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு, வேறு மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். திருப்பி ஆல்ட் டேப் கொடுத்துட்டு இந்த இதுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த இடத்த அப்படியே தூக்கிட்டு வேறு ஃபாண்ட்டு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா அதே ஃபாண்ட்டு மாதிரி தெரியுது, வேறு ஃபாண்ட்டு கொடுத்து பார்ப்போம். இப்போ ஃபாண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னா ஃபாண்ட்டு ஃபேமிலின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாடல் வேணும், இதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வேணும். அப்படி இல்லைனா வர்டானு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் ஓகே தான், சேவ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு வந்து கூகுள் குரோமுக்கு வந்து ரீப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஃபாண்ட்டு மாதிரி அடிச்சு பாருங்கள். இப்போ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? வேறு ஃபாண்ட்டு நேமும் வந்துச்சு. இந்த மாதிரி என்ன செஞ்சலாம், ஒரு ஃபாண்ட்டினுடைய நேமும் மாற்றிக்கலாம். அடுத்தது இப்போ எனக்கு வந்து என்ன பார்த்தாச்சு, ஃபாண்ட்டை வந்து மாற்றி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபாண்ட்டினுடைய சைஸ் மாற்றி பார்க்க போகிறோம். அதை வந்து ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஃபாண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஃபாண்ட்டு சைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ 20 பிக்சலில் வேணும், 20ன்னு சொல்லி pxன்னு சொல்லி கொடுத்துருங்க. 20 பிக்சல் சொல்லி கொடுத்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் எஸ் கொடுத்துங்க, ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டு நேராக வந்து கூகுள் குரோமுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போ ஃபாண்ட்டு சைஸ் வந்து என்னதில் வந்துருச்சு, 20 வந்துருச்சு. ஃபாண்ட்டு சைஸு 20 வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல். எனக்கு ஃபாண்ட்டு ஸ்டைலு வந்து இட்டாலிக்கில் வேணும், கொஞ்சம் எழுத்து வந்து சாய்வாக வேணும். அப்போ ஜஸ்ட் ஒரு என்ட்ரு ஒன்று தட்டிட்டு கீழே இருந்து பாருங்கள், ஃபாண்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா போதும். அதிலே ஃபாண்ட்டு ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை கொடுத்தோடனே அதில் சில இதெல்லாம் காட்டும். எனக்கு இட்டாலிக்கு வேணும், இட்டாலிக்கு கொடுத்துங்க. இட்டாலிக்கு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க. ஆல்ட் டேப் கொடுத்திங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகும். இதில் போய் 2 ரீப்ரெஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா வந்து சாய்வாக வந்துருச்சு பாருங்கள். அதே டெக்ஸ்ட்டு தான் என்ன செஞ்சிச்சு, சாய்வாக வந்துருச்சு. இப்போ ஆல்ட் டேப் கொடுத்துட்டு திருப்பி இதுக்கு வந்துடுங்க, விஎஸ் கோட் எடிட்டருக்கு வந்துட வேண்டியது. அதுக்கு அடுத்தது என்ன செட் பண்ண போகிறோம், ஃபாண்ட்டினுடைய ஒயிட்னா என்னென்னா அது வந்து கொஞ்சம் போல்டாக காட்டும். ஃபாண்ட்டுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒயிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்க போகிறோம். ஃபாண்ட் ஒயிட் கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, போல்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வேணாலும் கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் போல்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். போல்டு கொடுத்துட்டு இப்போ போய் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிடும் என்ன செய்யும், கொஞ்சம் எழுத்துலாம் வந்து நல்லா போல்டாக இருக்கும், தடிமனாக நல்லா போல்டாக இருக்கும். ஓகேங்களா? திருப்பி ஆல்ட் டேப் கொடுத்துருங்க. இப்போ என்ன 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபாண்ட்டு ஃபேமிலினா எழுத்து மாற்றுறது, அடுத்து ஃபாண்ட்டினுடைய சைஸு, அடுத்து ஃபாண்ட்டினுடைய ஸ்டைல்னால் இட்டாலிக்கு இந்த மாதிரி, ஃபாண்ட்டு ஒயிட்னா போல்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஒன்று என்ன இருக்குன்னா ஃபாண்ட்டு வேரியண்ட்னு ஒன்று இருக்குது. ஃபாண்ட்டுன்னு சொல்லி அடித்து பாருங்கள், அதில் வேரியண்ட்டுன்னு ஒன்று வருதுன்னு பாருங்கள். ஃபாண்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா அதில் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேரியண்ட்டில் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஸ்மால் கேப்சல் இது கொடுத்து பாருங்களேன். ஸ்மால் கேப்சல்னு கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா எல்லாமே இந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும், பாக்கி எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். அதாவது கேபிட்டல்லையே ஸ்மால் லெட்டரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா மொத்தம் வந்து 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஃபாண்ட்டு ஃபேமிலி ஒன்று, ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட்டு ஸ்டைலு, ஃபாண்ட்டு ஒயிட்டு, அடுத்தது ஃபாண்ட்டு வேரியண்ட்டு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.